ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செஞ்சு காட்ட போகிறேன் அப்படின்னா ரவா உப்புமா தான். ரவா உப்புமானோடனே வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது காய்கறிலாம் சேர்த்து பண்ணுறது ரவா கிச்சடின்னு கூட சொல்லலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உப்புமா சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கடாயில் வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ரவா வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த நெய்யில் வறுத்து எடுக்கும்போது நல்லா உதிரி உதிரியாகவும் வரும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரவா நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் அந்த ரவை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து கடாயில் எண்ணெயும் நெய்யும் கலந்து சேர்த்துருக்கேன். அது நல்லா சூடானதும் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். கடலைப்பருப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 5-6 முந்திரியை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோலை எடுத்துகிட்டு துருவி சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து உப்புமாவுக்கு கண்டிப்பாக சேருங்க, அப்போ தான் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். காய்கறி வந்து கேரட்டும் பட்டாணியும் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக பட்டாணி சேர்த்துக்கலாம். பீன்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். என்கிட்ட வந்து கேரட்டும் பட்டாணியும் மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் ரவா எடுத்திருந்தேன், அதுக்கு வந்து 3லேருந்து 3.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் வந்து அந்த காயெல்லாம் நல்லா வெந்து வரும். பச்சை பட்டாணி தான், டக்குன்னு வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரவா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். ஏன்னா ரவா சேர்க்கும் போது தண்ணியை வந்து டக்குன்னு உறிஞ்சிரும். அதனால் வந்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு பண்ணால் தான் கட்டி விழாமலும் இருக்கும், தண்ணியும் வந்து டக்குன்னு உரியாமல் இருக்கும். ரவை வேகணும் இல்லையா, அதனால தான். இப்போ வந்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க, அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். தண்ணியெலாம் வந்து ஓரளவு நல்லா வற்றினதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சீனி சேர்த்துக்கிறேன். இந்த சீனி சேர்க்குறதுனால லைட்டாக ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சீனி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். கடைசியாக வந்து 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு வந்து சட்னியும் எதுவுமே தேவைப்படாது. சீனியும் சேர்த்துருக்கிறதுனால உரப்பு இனிப்பு எல்லாமே இருக்குமா, சும்மா சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம். இது உப்புமா பிடிக்காதவங்கள விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த முந்திரி பருப்பு நம்ம விருப்பம் போல் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுனால நம்ம ஒவ்வொரு வாய் சாப்பிடும் போதும் அந்த முந்திரி பருப்பு கடிப்படுறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.